வணக்கம் மக்களே. நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய அற்புதங்கள் என்னென்ன அப்படின்றதா இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். ஸோ பெரிய நெல்லிக்காய் பெருமளவு வைட்டமின் சி நிறைஞ்சது அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கொரோனா காலகட்டத்தில் தான் பெரிய நெல்லிக்காயோடைய மகத்துவம் பார்த்திங்கன்னா அது தருகிற நோய் எதிர்ப்பு சக்தி பரவலாக தெரிய ஆரம்பித்தது. அமிர்தமே என்றாலும் அளவுடன் தான் சாப்பிட வேண்டும் அல்லவா? அதனால் இந்த பெரிய நெல்லிக்காயை நீங்கள் சாப்பிடலாம். அதை எப்படி சாப்பிடலாம், எவ்வளோ எடுத்துக்கலாம், எதெல்லாம் நமக்கு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ நெல்லிக்காய் ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கும், உடம்பில் இருக்கிற ரணங்களை சீக்கிரமாக ஆற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வயிற்று புண்களை குணமாக்கும், இதயத்திற்கும் ரொம்ப நல்லது. ஸோ நோய் தொற்றுகள் வராமல் காக்கும். நம்மளுடைய உடம்பில் வளர்சிதை மாற்றம் நிகழும்போது ஒவ்வொரு செல்லில் இருந்து கழிவுகள் வெளியேறும். இந்த கழிவுகள் வெளியேறலை அப்படின்னா உடலில் வீக்கம் ஏற்படுவதில் ஆரம்பித்து புற்றுநோய் வரை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ பெரிய நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய பாலிப்பினால், டேனின், ஃப்ளவனாய்ட்ஸ் போன்ற நோய் எதிர்ப்பு சக்தியை தந்து நான் சொன்ன பிரச்சனைகள்லாம் தீர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சிலருக்கு என்ன கேள்வி அப்படின்னா, பெரிய நெல்லிக்காய் சாப்பிட்டா சளி பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெரிய நெல்லிக்காய் சாப்பிட்டா சளி பிடிக்கும் என்று பெரும்பாலானோர் நம்பிக்கொண்டிருக்காங்க. உண்மையாலே இதில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கபத்தை வெளியேற்றும். அதை தான் நம்ம சளி பிடிப்பதாக நினச்சிக்கிறோம். ஆனால் இரவு நேரத்தில் நெல்லிக்காய் சாப்பிட்டா தொண்டை கரகரப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இரவு நேரங்களை தவிர்த்துட்டு நம்ம எந்த நேரங்கள்லாம் சாப்பிட்லாம். ஸோ குழந்தைகளுடைய வாட்டர் பாட்டிலில் ஒரு நெல்லிக்காயை கட் பண்ணி போட்டு அதில் தண்ணீரை ஊற்றி விடலாம். ஸோ நெல்லிக்காய் ஊறிய இந்த தண்ணீரை குடித்தாலே குழந்தைகளுக்கு போதுமான வைட்டமின் சி கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் குழந்தைகளுக்கு மாலை 5 மணிக்கு மேல் நெல்லிக்காயை சாப்பிட்டு கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெல்லிக்காய் சாறு இரத்தத்தில் சர்க்கரை அளவையும் உயர் ரத்த அழுத்தத்தையும் கட்டுக்குள் வைக்கும் என்பதனால இந்த பிரச்சனைகளுக்கு மாத்திரை எடுத்துக்கொள்பவங்க ஒரு இயற்கை மருத்துவரிடம் தினசரி எத்தனை நெல்லிக்காய் சாப்பிடணும் அப்படின்றத வேணால் நீங்கள் கேட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய நெல்லிக்காயோ அதன் சாறையோ நேரடியாக எடுத்துக்கொள்ள முடியாதவர்கள் நெல்லிக்காயுடன் வறுத்த உளுந்து, காய்ந்த மிளகாய், தேங்காய் சேர்த்து அரைத்து துவையலாக கூட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெல்லிக்காய் யாருக்கு ஒரு நாளைக்கு எத்தனை எடுத்துக்க வேணும் அப்படின்ற ஒரு கேள்வி சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கிறது நல்லது தான். ஏன்னா நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சு தான் சாப்பிட்ணும். ஸோ வைட்டமின் சி நாளொன்றுக்கு 1 முதல் 3 வயது குழந்தைகளுக்கு 15 மில்லிகிராமும், 4லிருந்து 13 குழந்தைகளுக்கு 25-40 மில்லிகிராம் வரையிலும் இருக்குது. ஸோ வளர்ந்தவர்களுக்கு 90 மில்லிகிராம் வரையிலும் போதுமானது. ஆனால் 100 கிராம் நெல்லிக்காயில் 600 மில்லிகிராம் வைட்டமின் சி இருக்கிறது. பெரிய நெல்லிக்காயை பார்த்திங்கன்னா அழுத்தினா 6 கீறல்களாக வரும். பெரியவர்கள் அதில் 2 கீற்றுகளையும், சிறியவர்கள் பார்த்திங்கன்னா தினசரி 1 இல்லைனா 2 சாப்பிட்டாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா அரை நெல்லிக்காய் போதும். அவங்களுக்கு தினமும் 1 கீற்று கொடுத்தாலே ரொம்பவே நல்லது. எனவே மக்கள், இது மாதிரி நிறைய விஷயங்கள், அற்புதமான தகவல்கள் தரக்கூடிய நம்மளுடைய செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்துட்டு ஆரோக்கியமாக இருக்கட்டும். இது போன்ற நிறைய விஷயங்களை தொடர்ந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.